பாடுவோம். பெரிய பாடல் புத்தகத்திலே 344 தேடுங்கள் கண்டடைவி. பெரிய பாடல் புத்தகத்திலே 344 344. தேடுங்கள் கண்டடைவி தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவி சென்றவனாலெல்லாம் காத்தார் எந்த சேதமும் எந்தருகாமல். சென்ற நாளாலெல்லாம் காத்தார் எந்த சேதமும்
அதாவது கர்த்தரை நாம் எப்பொழுதும் தேடும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, என்னை தேடுகிற யாவரும் என்னை கண்டடைவார்கள் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இல்லையா? இந்த உலகத்தில் வாழும் நாட்களில் அவரை நாம் எப்பொழுதும் தேட வேண்டும். அதாவது அதில் கூட பார்க்கிறோம், அவரை சும்மா தேட சொல்ல, அவர் செய்த அனைத்து நன்மைக்காகவும் அவரை தேடுகிறோம். அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளவும் அவரை தேடுகிறோம். அல்லேலூயா. இதுவரை காத்தார், இனிமேலும் காப்பார். ஆமென். ஒவ்வொருவரையும் அவர் எப்படி அழைத்திருக்கிறார்னா, என் பின்னே வாருங்கள் என்று அழைத்தார். அதாவது நீங்க போயிட்டு உங்க உயிரை மற்றவங்களுக்கு தியானம் பண்ணுங்க அப்படின்னு விட்டு விடாம, நீங்க ஏன் பின்னாடி வாங்க அப்படின்றது ஸ்பெசிஃபிக்கா அவர் அழைக்கிறார். அதாவது என் பின்னே வருகிறவன் பின்பாக தன்னுடைய சிலுவையை எடுத்து கொண்டு வர கடவுள். ஆனா முதலாவது அவர் பின்னாடி வரணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசை. இல்லையா? அடுத்த பாடல் பாடுவோம். 272 ஒப்புவித்தே என்னை என்றும். 272 272 பெரிய பாடல் புத்தகத்தில் ஒப்புவித்தே என்ன என்றும் ஒப்பில்லா சேவை செய்திடவே ஒப்புவித்தே
மேலே வரணும் என்ற முயற்சி, அந்த போராட்டத்தில் நாம் என்ன தெளிவாக இருக்க வேண்டும் என்றால், நமக்கு உள்ள மிகுந்த ஐஸ்வர்யம் முதலாவது இயேசுக்குள்ளாக இருக்கிறது. அல்லேலூயா. அதன் பின்பு தான் நாம் என்ன செய்ய முடியும்னா, உண்மையான தெளிவான சிந்தையோடு இந்த உலகத்திலே உழைக்க முடியும். அதான் பவுல் சொல்வாரு, என் கர்த்தர் என்னை வைக்கும் எல்லா சூழ்நிலையிலும் நான் திருப்தியா இருக்கிறேன் என்று சொல்றாரு. அல்லேலூயா. அதற்கு பிலிப்பியர் எழுதின நிருபம் எடுக்கலாம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 4:18. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த வலியுமாக எப்பாப்பிரோதீத்துவின் கையில் வரப்பற்றிக் கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். ஆமென். 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். பவுலுக்கு இந்த இது தெளிவுறுத்தது என்னன்னா, எல்லாம் எனக்கு உள்ளது, அதுக்கப்புறம் அவருக்கு அனுப்பினதையும் அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறாரு. அதை என்ன சொல்றாருன்னா, நீங்க எனக்கு கர்த்தருக்குள்ள அனுப்பியிருக்கிறீங்க, ஸோ அதையும் பெற்றுக்கொள்கிறாரு. ஆனால் இப்போ அடுத்து என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் உங்களுடைய குறைவை கிறிஸ்து இயேசுவுடன் நிறைவாக்குவார். அப்போ இங்க என்னன்னா, பவுல் தனக்குள்ளேயே அதை எடுத்துக்கிறது இல்லை. அதாவது இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறோம், உலகத்துக்காரிகள் எப்படின்னா, ஒருத்தங்க நன்மை செஞ்சா திரும்பி நன்மை செய்வாங்க. ஒருத்தங்களுக்கு கல்யாணத்தில் போய் மொய் வைக்கிறது இருக்கு, திருப்பி அடுத்த கல்யாணம் வச்சோன்னா அவங்க வந்து மொய் வைப்பாங்க. அப்போ இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் இருக்கணும் அப்படின்றதுக்காக செய்கிறது. ஆனா இங்க பவுல் வந்து அப்படி ஒரு வலியுறுத்தலுக்குள்ள மாட்டிக்கொள்ளவில்லை. அவங்க செய்யறாங்க, கர்த்தர் உங்களுக்கு திரும்ப செய்வாரு என்ற தெளிவான நம்பிக்கை கொண்டிருந்தார். ஏன் இந்த நம்பிக்கை கொண்டாருன்னா, அதாவது 11, 12, 13. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அதாவது அவருக்கு பவுலுக்கு போதனை வந்தது என்னன்னா, இக்குறைகளை எப்படி கர்த்தருக்குள்ள மகிழ்ந்திருக்கணும் என்றுதான் போதனை. இல்லையா? சபையிலையும் என்ன போதனை வரும்னா, இருக்கிற இடங்கள்ல எப்படி இங்க கர்த்தருக்குள்ள முதலாவது மகிழ்ச்சியா இருக்கணும், கர்த்தருக்குள்ள எப்படி உங்க நிறைவை பெற்றுக்கொள்ளணும் என்ற போதனை தான் முதலாவது போதும். அதற்கு பின்பாக தான் சரி கர்த்தருடைய ஞானம் என்ன, உலகத்திலே வாழ்வதற்கான கர்த்தர் எங்களுக்கு போதிக்கிறது என்ன என்பது இரண்டாவதாக தான் வரும். ஏன்னா முதலாவது எடுத்த உடனே உங்களுக்கு என்னது, உலகத்தில் எப்படி மேலே வராதான் வந்து நிறைய பேர் சொல்லி தராங்க, எப்படி பணம் சம்பாதிக்கிறது, 2 மாதங்களில் இவ்வளவு எப்படி சம்பாதிக்கிறது, 1 மாதத்தில் இப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றது. ஏன்னா அது எதை தூண்டும்னா இச்சையை தூண்ட ஆரம்பிக்கும். இல்லையா? ஏன்னா பணம் என்பது எல்லாவற்றிற்கும் உதவினாலும் அது எப்படி அது அந்த போதனை இருக்குன்னா இச்சையை தூண்டுறதுக்கு வழி விலகி போறதுக்கான இதுவாக இருக்கும். ஆனா முதலாவது உங்களுடைய வேர் கர்த்தருக்குள்ள இருந்தா, முதலாவது இருந்த பின்புதான் நாம் உலகத்திலே அடுத்த காரியங்களுக்கு பார்க்கலாம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியீனனை நோக்கி எவன் தேவையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சை அடைகிறான், துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்கிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்துக்கு தேடுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய், நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய் என்று சொல்லுகிறது. மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்றும் அறியாத நிர்மூலமுமாய் இருக்கிறாள். அவள் தன் வீட்டு வாசற்படியிலும் பட்டணத்தின் மேடைகளிலும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து தங்கள் வழிகளை நோக்கி நேரே போகும் வழிபோக்கரை பார்த்து எவன் பேரையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்றும்
மதியினனை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாயிருக்கும் என்றும் சொல்லி கூப்பிடுகிறான். ஆயினும் மரித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் அவளுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவன் அறியான். அல்லேலூயா. இது நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் தான் படிச்சாங்க. அதுல வந்துட்டு ஞானமும் பேதைமைக்கும் ஒரு வித்தியாசத்தை போட்டிருக்கு. ஏன்னா நமக்கு வந்து வாழ்க்கையில மேலே வரணும், கர்த்தருக்குள்ள இருந்தும் உலகத்திலையும் ஒரு செழிப்பு வேணும்னு எதிர்பார்க்கணும். அப்ப அதுக்காக ஞானம் என்ன, பேதைமை என்ன அப்படின்றதுக்கு இங்க விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது ஃபர்ஸ்ட் பகுதியில பார்த்தோம்னா ஞானம் என்று அது போட்டிருக்கு. அப்ப ஞானத்தை குறித்து நம்ம ஒரு விஷயம் பார்க்கிறோம். என்னன்னா 2ஆம் வசனம், தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து விட்டு தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரர்களை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு. அப்படி பார்க்கிறோம். முதலாவது உலக ஞானத்தில் இல்லாமல் தேவ ஞானத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு ஏன்னா நமக்கு வந்து இந்த உலகத்துல we need friends, அதாவது நல்ல நண்பர்கள் வேணும், நமக்கு உதவி செய்த நமக்கு ஆதரவா இருக்கிற ஜனங்கள் நமக்கு தேவை. அப்போ அவங்களை எப்படி கண்டடையிறது அப்படின்னா, நமக்கு அவங்க வந்து போதிக்கிறாங்க, நமக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. அவங்க நமக்கு ஆலோசனை கொடுக்குறவங்க எவ்வாறா இருக்க வேண்டும் முதலாவது என்று பார்த்தோம்னா, முதலாவது அவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்ததாக இருக்கிறாங்க. இல்லையா? அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தானே ஒரு கடனிலையோ கஷ்டத்திலேயோ வறுமையிலையோ இல்லை. முதலாவது நமக்கு ஆலோசனை கொடுக்க வரவங்க அவர்கள் ஒரு நல்ல நிலைமையில கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்களுக்கு உலகத்திலே வந்த போராட்டங்களை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் தான் முதலாவது பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆலோசனை கொடுக்க வரவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு. அதுக்கப்புறம் அவங்களுடைய போதனை என்ன என்று பார்க்கிறோம். 5ஆம் வசனம், நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். இங்க பார்க்கிறோம், நமக்கு நிறைய பேர் நண்பர்கள் மாதிரி வருவாங்க. உலகத்தில் வாலிபர்கள் நிறைய பிரயோஜனமா இருக்கும். என்னன்னா, நமக்கு நண்பர்கள் போல வருவாங்க. ஆனா அவர்களுக்கு அதிக நேரம் நம்ம தான் அவங்களுக்கு செய்யற மாதிரி நிலைமை வரும். அவர்களிடத்து நமக்கு வந்துட்டு எதுவுமே அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க கிட்ட எதுவுமே கிடைக்காது. நம்ம தான் வந்துட்டு ஊர் சுற்றுறது, சின்ன வயசுல வாலிபன காலத்துல வந்து அவர்கள்லாம் வந்து என்ஜாய் சுற்றுறோம்னு சொல்லிட்டு கடைசியில் பெற்றோருடைய பணத்தை வீணடிக்கிறதாக இருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இல்லை. இங்கே என்னன்னா, அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி அவர்களை அழைத்து தங்களுடைய இதை வந்து கொடுக்கறது. முதலாவது நம்ம காதலாக இருக்கிறவங்க அவர்களிட்ட கொடுக்குறாங்கன்னு பார்க்கிறோம். அவர்களிடத்தில் இருக்குது. 2வது கொடுக்குறாங்கன்னு பார்க்கிறோம். 3வது அவருடைய ஆலோசனை ரொம்ப முக்கியமானது. பேதைமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள், புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை. என்னன்னா, பேதைமையை விட்டு விலகுங்கள் என்றால், உலகத்துல அதிக நேரம் சரி நம்மக்கிட்ட ஒரு தவறான எண்ணங்கள் இருக்கு, பேதைமையை தாட்டுறது, அதை விட்டு விலகுறோம். 2வது, பேதைமையான மக்களிடத்திலிருந்து நம்ம விலக வேண்டும். இதனாலதான் வந்து பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஆலோசனை பெற்றோர் கொடுக்குதுன்னா, அந்த பையன் கூட சேராத, அவன் வந்து உன்னை தப்பான வழியை நடத்திட்டு இருக்கான், அவனை விட்டு விலகி வந்துடு, அப்போ வந்து உன் வாழ்க்கை நல்லபடி படி, வந்து வேலைக்கு போ, ஊர் சுத்திட்டு இருக்காது அப்படின்ற ஆலோசனைகள் கொடுக்குற பெற்றோர்களை பார்க்கணும். அதே மாதிரி நமக்கு நண்பர்களும் கொடுக்கணும்னா இந்த மாதிரியான நண்பர்கள் தான் வேணும். எப்படின்னா, பேதைமையை விட்டு விலகி பிழைத்திரு. ஏன்னா பிழைப்புக்கான வழி அவங்களுக்கு தெரியும். ஆனா உன்னை காப்பாற்றணும்னா அவங்களுக்கு என்ன அவர்கள் அறிந்திருக்கார்கள் என்றால், நீ முதலாவது மனசு வைக்கலன்னா நீ பிழைக்க முடியாது, நீ உன்னோட துன்மார்க்கத்திலேயே வாழணும் என்று விரும்பிக் கொண்டு கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எதிர்பார்த்தனா அது நடக்காது என்பதில் அவர்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். இல்லையா? அதுதான் வந்துட்டு 9ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான், நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான், கர்த்தருக்கு பயப்பட ஞானத்தின் ஆர்வம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. 11ஆம் வசனம் இல்ல 12ஆம் வசனம், நீ ஞானி ஆனால் உனக்கென்று ஞானி ஆவாய், நீ பரியாசக்காரன் ஆனால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய் என்று சொல்லுகிறது. இதுதான் தேவனுடைய ஞானம். தேவனுடைய ஞானம் என்ன சொல்லுதுன்னா, நீ வந்துட்டு ஞானியா இருந்தா எல்லாருக்கும் பிரயோஜனம் அப்படின்றத விட்டுட்டு, முதலாவது நீ ஞானியா இருந்தா முதலாவது உனக்கு பிரயோஜனப்படுவார். இல்லையா? அதாவது நிறைய முறையில் நம்ம வந்து என்னங்கிற உலகத்தில் வாழ என்ன கொள்வோம்னா, சரி நம்ம நல்லா இல்லை, என்னால் 4 பேர் நல்லா இருக்கிறாங்க போதும் அப்படின்றது என்ன கொள்வோம். ஆனால் கர்த்தர் சொல்ல, இல்லைப்பா, உனக்கு
நல்லா இருக்கிற ஓகே, ஆனா இப்ப ஞானவானா இருக்கும் பொழுது அப்பொழுது உனக்கு பிரயோஜனம் உண்டாகும். இல்லையா? நீ ஞானவானா இருந்தா உனக்கு பிரயோஜனம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்றாரு. இதற்கு அப்படியே நீங்க ஒரு பேதமையான ஒரு தவறான ஆலோசனை கொடுக்கிற அந்த பெண்ணை குறித்து பார்க்கிறோம். அதாவது 13ஆம் வசனம் படிங்க. மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்றும் அறியாத நிர்மூலமுமாய் இருக்கிறாள். ஆமென். வாயாடி, முதலாவது ஞானம் உள்ளவர்கள் வந்துட்டு 2-3 வசனங்களை பார்த்தோம்னா அவர்கள் முன்னாடி போய் கூப்பிடுறதுக்கு முன்பாகவே அவ்வளவு காரியங்களை ரெடி பண்றாங்க. அதாவது ஒரு சாப்பாடு ரெடி பண்றதா இருக்கட்டும், ஒரு சாப்பிடவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க பெண்களுக்கு, ஏதாவது ஒருத்தங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாட போடணும்னா பின்னாடி அவ்வளவு வேலை செஞ்சு ரெடி பண்ணிட்டு தான் கூப்பிடணும். இதுதான் வந்து ஒரு ஞானம் உள்ள செயல், ஒரு புத்தி உள்ள செயல். எதுவுமே ரெடி பண்ணாம நீங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிடலான்னு சொன்னா அது எப்படி ஒரு மதியற்ற செயல்? அப்ப அதுதான் இங்க பாக்குறோம். என்னன்னா முதல்ல வாயாடியா இருக்கிற அவ வந்து எதுவுமே ரெடி பண்ணல, ஞானத்தை கொடுக்குறது அவசியம் எதுவுமே ரெடி பண்ணல, அவங்களுக்காக ஒரு பிரயாசமும் படல, ஒன்றுமே செய்யல. நீங்க என்ன ஜஸ்ட் வந்து பேசுறதுக்கு மட்டும் வந்துருக்கலான்னு பார்க்கணும். அது மட்டுமல்ல 14ஆம் வசனம், அவள் தன் வீட்டு வாசற்படியிலும் பட்டணத்தின் மேடைகளிலும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து தங்கள் வழிகளை நோக்கி நேரே போகும் வழிபோக்கரை பார்த்து எவன் பேரையோ அவன் இடத்தில் வரக்கடவன் என்றும் மதியீரனை நோக்கி திருட்டு தண்ணீர் திறக்கும். இப்ப இங்க அடுத்தது அவ எங்க உட்கார்றான் என்று பார்க்கிறோம்னா அவ வீட்டு வாசப்படியில உட்கார்ந்து இருக்கிறான்னு பார்க்கிறோம். வாசப்படியில உட்கார்ந்துக்கிட்டு பேசுறது என்னன்னா அவர்களுக்கு என்னன்னா வேற எதுவும் செய்யறதுக்கு இல்ல, வேலை செய்யறது இல்ல, அவங்க வாயாடியா இருக்கிறாங்க என்று பார்க்கிறோம். ஆனா அதே நீங்க 3ஆம் வசனத்தை கரெக்டா திரும்பி படிக்கலாம். தன் பணிவிடை காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு, அப்பொழுது இங்க வருகின்ற அழைப்பு எப்படி வருதுன்னா இதுதான் இப்ப செய்ய வேண்டும் அப்படின்னு அதுக்கு ஒரு மேடை போட்டு இதை இங்க பேசணுன்ற ஒரு காரியத்துக்கு பேசணுன்ற ஒரு ஃபோக்கஸ், அதாவது இதுதான் இன்னைக்கு செய்ய வேண்டும் என்ற குறிக்கோளோட செய்யறது. ஆனா இந்த ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம், குறிக்கோளே இல்லை, என்ன செய்யறது குறிக்கோளே இல்லாம சரி வந்தா பேசுவோம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறா அப்படின்றது பார்க்கிறோம். ஸோ அப்போ இது வந்துட்டு ஒரு பேதையோட ஒரு ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம். அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா 16ஆம் வசனம் படிங்க. எவன் பேரையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்றும். அப்ப அங்க பார்க்கிறோம் எதுவுமே தயார்படுத்தல, ஆனா உள்ள வாங்க, உள்ள என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. உள்ள வந்து சாப்பாடுறதுக்கு ஆகாரம் இல்லை, எதுவுமே இல்லை, கொடுக்கறதுக்குன்ற ஒண்ணு ரெடி பண்ணல, ஆனாலும் உள்ள வாங்க அப்படின்றது கூப்பிடுறோம். அப்போ இது வந்து ஒரு பேதையான செயல் என்று பார்க்கிறோம். இப்படிதான் நாம் ஜனங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இது தேவனுடைய ஞானம் இல்லையா? 17ஆம் வசனம், மதியீரனை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாய் இருக்கும் என்றும் சொல்லி கூப்பிடுகிறாள். அப்ப இங்க இந்த இடத்துல பார்க்கிறோம் ஸ்டோலன் வாட்டர் சாஸ்டிக், அதாவது இவகிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, அடுத்தது அவன் என்ன செய்யறான்னா போய் திருடுறதுக்கு ஆயத்தப்படுத்துறான். அது என்னது? ஸ்டோலன் வாட்டர், ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? திருட்டு தண்ணீர் தித்திக்கும். திருட்டு தண்ணீர் தித்திக்கும். அப்படி இந்த மனிதனுடைய என்ன நிலைமையே என்ன மாறிடுதுன்னா அவன் வந்து இப்ப அடுத்தது ஒரு திருடனாக மாறுகிறான். அவன் இவனை பின்பற்றினால் அடுத்தது அவன் சமுதாயத்துல ஒரு திருடனாக மாறுகிறான். முன்னாடி இருந்த ஞானத்தை பின்பற்றினா என்ன இருப்பான்? நல்லா செழிப்பு வந்திருக்கும், நல்ல தெளிவான சிந்தனை வந்திருக்கும், உலகத்துல வேலை செய்யணும், முன்னேறலாம் அப்படின்ற எண்ணம் வந்திருக்கும். ஆனா இப்ப இவ்வளவு பின்பற்றினா என்ன வரும்னா வாழ்க்கைய சமுதாயத்திலே ஒரு என்னவாயிருமானா ஒரு சமுதாயத்துல சந்தோஷமாக பிரவேசிக்க முடியாமல் ஒரு திருடன் எப்படி ஒரு திருடன் நிம்மதியா போக முடியுமா? முடியாது. போலீஸ்காரனை பார்த்தாலே ஓட வேண்டியிருக்கும். ஆனா நான் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தில் இருக்கவங்க எப்படி தைரியமா போவாங்க, எப்படிங்க இருக்குங்க அப்படின்னு ஒரு நல்ல ஒரு உறவோட இருப்பாங்க. அப்போ இதுதான் வந்துட்டு தேவன் கொடுக்குற ஞானம் இல்லையா? அப்போ நீங்க பார்க்க அதை குறித்து தான் பார்த்தேன். இப்போ வந்து ஞானமும் ஐஸ்வர்யமும் கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம். ஞானத்தினாலே தான் நம்ம எல்லாத்தையும் சம்பாதிக்க முடியும் இல்லையா? சாலமோன் எப்படி சம்பாதித்தான்? சாலமோன் ஞானத்தை கேட்டான், அதன் பின்புதான் கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்தார். அப்ப நமக்கும் முதலாவது கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வதாக வேண்டும் இல்லையா? அடுத்த பாடல் பாடுவோம். நேசிக்கிறேன் 266. ஆயினும் இதில் அனைத்தும் உலகத்திலே நாம் வாழ்வதற்கான கற்றுக் கொடுக்கிற கிருபை. நம்மளுடைய இதயம் எங்க இருக்க வேண்டும்? பரலோகத்தில் இருக்க வேண்டும். எங்கே உங்களுடைய பொக்கிஷம் இருக்கிறதோ அங்கே உங்கள் இதயம் இருக்கும் என்று பார்க்கிறோம். 266.
நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசமுண்டு பாசமுண்டு இரக்கமுண்டு உம் பாதத்தில் நேசமுண்டு பாசமுண்டு இரக்கமுண்டு உம் பாதத்தில் நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே அடைக்கலமே அதிசயமே அண்டி வந்தேன் உம் பாதமே அடைக்கலமே அதிசயமே நம்பி வந்தேன் உம் பாதமே நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே துக்கம் நீக்கும் துயரம் நீக்கும் துன்பம் நீக்கும் உம் பாதத்தில் துக்கம் நீக்கும் துயரம் நீக்கும் துன்பம் நீக்கும் உம் பாதத்தில் நேசிக்கிறேன் எல்லாரும் சொல்லுவோம் என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே சுகம் பெற்றேன் இயேசுவே சுகம் பெற்றேன் பலன் பெற்றேன் ஜீவன் பெற்றேன் உம் பாதத்தில்
நேசிக்கிறேன் ரொம்ப. ஏன்னா இது ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தை. ஏன்னு சொல்லுங்க, உலகத்தில் அநேக சிநேகங்கள் கர்த்தரோட சிநேகத்திற்கு போராடும் இல்லையா? நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற சிநேகத்திற்கு அன்பு இருக்கும், அநேக போராட்டங்கள் வரும். ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம்? உன்னோட ஒரே பேரான குமாரை எனக்கு பலியிட கர்த்தர் கேட்கிறாரு. அப்பொழுது இந்த பிள்ளைகள் மேல் அன்புக்கு தப்பு இல்லையா? தப்பு கிடையாது. ஆனால் அது கர்த்தருடைய சிநேகத்தோடு போராடும் பொழுது கர்த்தர் மேல் இருக்கிற அன்பு நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும் இல்லையா? அடுத்த ஒரு வார்த்தை கர்த்தர் எனக்கு பேச வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8. Judges chapter 3 verse 5 to 8. இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் ஆகிய இவர்கள் நடுவே குடியிருந்து அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமின் கையிலே விற்று போட்டார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிஷதாயிமை 8 வருஷம் சேவித்தார்கள். ஆமென். அதாவது இங்கே பார்க்கிறோம் 6ஆம் வசனம், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். 7ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து என்று பார்க்கிறோம். அதாவது இந்த காலங்களில் ஏற்றத்தாழ்வுள்ள ஜனங்கள் கிடையாது, அதாவது ஜாதி வேறுபாடுகள் கிடையாது, இவன் பெரியவன் இவன் சிறியவன் என்ற வித்தியாசங்கள் கிடையாது. ஆகிலும் இங்கே பார்க்குறோம் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு இன்டர் ரிலிஜியன் மேரேஜ் இல்லையா? இந்த மாதிரி இன்னொரு ரிலிஜன்ல போய் கல்யாணம் பண்ணும்போது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இது என்னுடைய பார்வைக்கு இது பொல்லாப்பானதா இருக்குது அப்படின்றத கர்த்தர் சொல்றாரு. ஏன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் கல்யாணம் பண்ணது மாத்திரம் இல்லை, அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள் இல்லையா? எரேமியாவுடைய புத்தகத்தில் அதே அநேக தடவை நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும், அவர்கள் கர்த்தரை விட்டுட்டு அதோட சின்ன சின்ன காரியங்களுக்கு இறங்கி விடுவாங்கன்னு இருக்கும். அதாவது ஜீவ தண்ணீர் வருகிற ஊற்றை விட்டுட்டு அவர்கள் மற்ற சாப்பிடுறது அந்த மாதிரி தான், அந்த மாதிரி விஷயங்களுக்கு இறங்கி விடுவார்கள் என்று இருக்கும். அப்போ அந்த மாதிரி காரியத்திற்குள்ள நீங்க போகிறது கர்த்தருக்கு விருப்பம் இல்லைன்னு இங்க போட்டிருக்கு இல்லையா? இது இந்த வருங்காலத்தில் இருக்க குமாரத்திற்கான பெரிய மெசேஜா இருக்கு. என்னன்னா, நாம் எப்பயுமே நினைப்போம், இப்போ நம்ம தான் தெளிவான உள்ள சிந்தனை உள்ளவர்களாக இருக்குமே, அது என்ன செஞ்சிட போகுது, நம்மளை ஒன்றும் செய்ய போகிறது இல்லை, என்னோட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்ற எண்ணங்கள் கொள்வோம். ஆனால் பவுலை குறித்து பார்க்கும்பொழுதும் புதிய ஏற்பாட்டிலே பவுல் அதிகம் சொல்றது என்னன்னா, நீங்கள் கல்யாணம் பண்ணும் பொழுதும் மற்ற பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் அந்த மாதிரி காரியங்களை எடுக்கும் பொழுதும் என்ன செய்யாதீங்க, கர்த்தரை விட்டுட்டு கல்யாணம் பண்ணாதீங்க, கர்த்தருக்குள்ள யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்றதுல. ஈவன் டிவோர்ஸ் ஆனவங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தருக்குள் நீங்க கல்யாணம் செய்யுங்க பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எதற்காகனா, உங்களுக்கு இருக்கிற தெளிவான சிந்தை அவர்களை கர்த்தர் தொட வேண்டும். ஓகே, ஏன்னா நீங்க ஒரு கர்த்தர் இல்லாமல் ஒரு விவாகத்திற்குள்ளே சென்ற பின்பு அதற்குள்ளால் கர்த்தர் வர வேண்டும் என்றால் அவர் முதலாவது எங்க கையை வைக்கணும்னா, உங்களுக்கு 2 பேருக்கு நடுவுல தான் கை வைக்கணும் இல்லையா? உங்க 2 பேருக்கு நடுவுல தான் கை வைக்கணும். அதான் இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன சொல்லுவார்னா, எவனோட பெண் நேசிக்கிறவன் அவன் தகப்பனையும் தாயும் என்னை காட்டில் அதிகமாக நேசிச்சா என்னை பின்பற்ற முடியாது, அவன் பிள்ளைகளையும் குமாரத்தை அதிகமாக நேசிச்சா என்னை பின்பற்ற முடியாது. அப்போ எங்க கர்த்தருடைய அன்பு, கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவர் முதலிடத்தை தான் எதிர்பார்ப்பார். அப்புறம் அவர் வரும் பொழுது அங்கேயாச்சும் பார்க்குறோம் பெற்றோர் பிள்ளைங்க, அப்போ இங்கே ஒரு பிரிவினை கொண்டு வராருன்னு பார்க்கணும். அப்போ அது எந்த காலம்? வாலிப காலம் இல்லையா? ஒரு பிள்ளையை ரசிக்கப்படும் பொழுது அது எந்த காலமா இருக்கு? வாலிப காலமா இருக்கு. அப்போதான் பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு இடத்துல அதிகமாக நேசிக்காது. அப்போ மனைவி புருஷன் வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இல்லாத விவாகம் நடந்த பின்பு அவர்கள் ரட்சிப்புக்குள்ள நடக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தர் எங்க வரணும்னா, இவங்க 2 பேருக்கு நடுவுல வர வேண்டும். ஆமென். அப்பொழுது எது அவர்களை இணைத்தது என்றது மாம்சம் இணைத்திருக்கு. அப்ப கர்த்தர் அதை பிரித்து தன்னை வெளிப்படுத்தி பின்பு என்ன செய்ய வேண்டும்னா, அப்புறம் அவர்களுக்கு சேர்க்கறதுக்கு கர்த்தர் மிகுந்த கிருபை உள்ளவராக இருந்தாலும் பொறுமையாக இருந்து
அது மாத்திரம் பத்தாது. எது வேணும்னா கல்யாணம் பண்ண அந்த கிறிஸ்தவர்கள் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு அதிகமான பொறுமை வேணும். அல்லேலூயா. அதனாலதான் பேதுரு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? ஸ்திரீகளே, உங்கள் பெற்றோர்கள் வந்து வார்த்தைக்கு கீழ்ப்படியலைனாலும் உங்களுடைய நல்ல நடக்கையை பார்த்து அவர்கள் ரட்சிக்கப்படுவாங்க எழுதுறாரு. அதுக்கு என்ன தேவை? பயங்கர பொறுமை தேவை. அல்லேலூயா. அவர்கள் வந்து உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, உங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. அப்போ நீங்க பொறுமையா இருந்து அவர்கள் சொல்றதெல்லாம் செய்து எப்படி சொல்றது, உங்களை ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்லாமல் உங்க புருஷனுக்கும் ஒப்பு கொடுத்து இருந்தால்தான் அந்த என்ன நடக்குதுன்னா ரட்சிப்புக்கு அவர்கள் இருதயம் இழகுதுன்னு பார்க்கும். அந்த இழகிறதுக்கு அவ்வளவு டைம் ஆகுது. அதனால இப்ப அப்படிதான் ஒரு ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு வழியாக மாறுகிறது. அப்போ அதற்கு அதை விட பெட்டர் என்னன்னா, நீங்கள் வாழ்கிற காலங்களில் கர்த்தரை யார் உண்மையாக நேசிக்கிறாங்களோ அவர்களோடு சேர்வதும் அவர்களை விவாகம் செய்வதும் அநேக நல்லதுன்னு பார்க்கணும். இல்லையா? அப்பொழுதுதான் இப்போ நீங்க வந்து கர்த்தரை அறிந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் தனிப்பட்ட விதமா கர்த்தரை அறிந்திருக்க வேண்டும். சொல்றேன், இது வந்துட்டு மதத்துக்காக மேட்டர் இல்லை. எதற்கான விஷயம் என்றால், என்னை ஒருவன் சிநேகித்தா என்னுடைய வார்த்தையை கை கொள்வான் அப்படின்னு இயேசு சொல்லிட்டு வருகிறார். யோவான் 14 என் வார்த்தையை நேசிப்பான். அப்போ இந்த எதுக்கு ரொம்ப முக்கியம்னா, அவன் வந்து என்னை நேசிக்கட்டும். அவன் தான் அப்போ வந்துட்டு நம்ம ஒருத்தர் பெண்ணை பார்த்துட்டு இவங்க வந்துட்டு அழகா இருக்காங்க, சரி இவங்களுக்காக இவங்க வந்து கர்த்தரை எப்படியாவது கொண்டு வந்துக்கலாம் அப்புறமா அப்படின்னு நினைச்சா அது முடியாது. முதலாவது அவர்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறார்களா, அவர்களுக்கு பிடித்திருக்குதா பார்க்கணும். அதற்கு பின்பு தான் அவர்களோட கல்யாணம் பண்ணாம வேண்டாமான்ற ஒரு முடிவு வரும். அதான் இங்க வந்து ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, அது மற்ற மதங்கள்ல வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த காலம் வந்துருச்சு, ஜாதி பார்க்காம கல்யாணம் பண்ணணும். ஜாதி பார்க்காம கல்யாணம் பண்றது ஏற்றுத்தாழ்வு குறைக்கிறது. மதம் பார்க்காம கல்யாணம் பண்றது முறைகள். இப்போ பெண்டிகாஸ்டுக்குள்ள என்னது, பெண்டிகாஸ்ட் இருக்கு, சிஎஸ் இருக்கு, அப்படிலாம் இருக்கு, அது பரவாயில்ல. ஆனா உண்மையாக இயேசு அறிந்தவர்களா என்று பார்க்கணும், அவ்வளவுதான். ஆனா இயேசு எனக்கு வேண்டாம், எனக்கு என் தெய்வங்கள் போதும்னு சொல்றாங்க இல்லையா, அந்த வெளிப்பாடை கொடுத்த பின்பும் நம்ம ரசிக்கப்பட்டிருக்கோம். நம்ம சொல்ற இயேசுதான் தேவன், ஒத்துக்கிறீங்களா? இல்லை, எனக்கு என்னுடைய விக்கிரகங்கள் போதும் என்று சொல்லும் பொழுது அப்போ நீங்க விலகி இருக்கிறது அதே ரொம்ப நன்மையான காரியமா இருக்கு இல்லையா? இதுதான் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு அது வந்து பயனுள்ளதாக மாறும். இல்லாவிட்டால் லோத்தை போல சோதமுக்கு போனான், சோதம் பசுமையாக இருக்குது என்று போனான், நாள்தோறும் பாதிக்கப்பட்டான் என்றது. லோத்து நீதிமான் தான். அதுதான் வந்துட்டு 2 பேருள்ள பார்க்கணும். நீதிமான் ஆகிய லோத்து நாள்தோறும் பாதிக்கப்பட்டான். உங்களோட நீதிக்கு வந்து மாற போறதில்லை, நீங்க உங்களோட ரட்சிப்பு எடுக்க போறதில்லை. ஆனால் உங்களுக்கு பாதிப்பு என்ன இருக்குன்னா நாள்தோறும் பாதிப்பு இருக்கும். அதான் நீதிமன்றங்களையும் பார்க்கணும். சண்டைக்காரையோட வாழ்வதை பார்க்கலாம், வீட்டுக்கு கூரையில ஓரத்தில் போய் உட்கார்வது நலம் என்று பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள்ள தள்ளப்படாதபடிக்கு ஞானமுள்ள தேவனாக இருக்கு. அல்லேலூயா. கடைசியாக 137வது பாடல், பெரிய பாடல் பாட முடியுதுன்னா, அதே போல ஒரு விலகி இருக்கிறது மாத்திரமல்ல, வீட்டை கட்டுவதற்கும் யார் தான் உதவி செய்யணும்? கல்யாணம் ஆன பின்பும் கர்த்தர் தான் உதவி செய்யணும், ஞானத்தை கொடுக்க வேண்டும். அதாவது நற்குணம் உள்ள ஸ்ரீ வீட்டை கட்டுவாள் என்று இல்லை, புத்தி உள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று பார்ப்போம். ஏன்னா அநேக நற்குணம் இருக்கிறது, ஆனா அது பத்த மாட்டேங்குது. ஒரு நல்ல வீட்டை கட்டுறதுக்கு நல்ல இறுதியும் நல்ல குணம் இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல அநேக ஞானத்தையும் புத்தியும் இருந்தாதான் சில காரியங்கள் வரும்பொழுது அதை மேற்கொண்டு நாம் வீட்டை கட்ட முடியும். அல்லேலூயா. எந்த தேவனா அதாவது இந்த 3ஆம் அதிகாரத்தில் பாடலாம். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழி கூடிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழி கூடிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார்.
ஆண்டவரே வந்து விதமாக போறாம உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை உங்களுடைய ஆவியினாலே அனைவரையும் நிரப்பி ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.